ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் வாங்க பார்க்கலாம். சட்டி காஞ்சிடுச்சா? காஞ்சிட்டே இருக்கு. சட்டி காஞ்சிடுச்சுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றலாம். கொஞ்சம் இப்போ வந்து கடுகு, வெந்தயம், சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போட்டுக்கணும். கடுகு, வெந்தயம், சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போட்டுக்கணும். போட்டுக்கலாங்க. நான் ஊர்லேருந்து மண் சட்டி வாங்கிட்டு வந்து 1 வருஷம் ஆகுதுங்க. இப்போ தான் அடுப்புலையே நான் மண் சட்டியை வைக்கிறேன். இவ்வளோலாம் கேஸில் தான் வச்சுட்டு இருந்தோம். சரி, ஒரு ஆசை, அடுப்பில் செஞ்சு மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சரி அதனால் மீன் குழம்பு வச்சிட்ருக்கேன். ஊர் நாட்டிலலாம் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த அடுப்பு எரியத்துக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, டயரு, இந்த டியூப் வச்சுருந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு அது. நான் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தேன். அங்கேயும் அடுப்பு பற்ற வச்சு சமைப்போம். நாங்கள் மண் செட்டில் சமைக்க மாட்டேன். அதுக்கே எங்கள் மாமியார் வந்து அடுப்பில் செய்யாதம்மா, அடுப்பில் செஞ்சால் அந்த ஸ்மெல்லு வரும், வேணாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸில் செய்ய சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் அடுப்புலேயே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ காலம் மாறுற மாரி அவங்க மாறிட்டாங்க. அதான் என்ன சொல்லுவாங்க, எது சாப்பிட்டாலும் நோய் வருது, கேன்சர் வருது. ஆனால் நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோமோ அடுப்பில் செஞ்சு எப்படி நம்ம பழகணுமோ அதேமாரி நம்ம இப்போ சமைக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட நோய் வருது. எதனால் வருதுன்னே கண்டுபிடிக்கல. சாப்பாடில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு அடுப்பில் செஞ்சால் தான் அது வருது இது வருது சொல்லிட்டு இருந்தாங்க. பண்ணிவிட்டு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுவாங்க ஊரில். ஆனால் இங்கே அப்படியா, நம்ம 12 மணி வரைக்கும் முழிச்சிட்ருக்கோம். 11 மணிக்கு சாப்பிட்றோம், 12 மணிக்கு முழிச்சிட்ருக்கோம். அப்புறம் எங்கே நம்ம உடம்புக்கு எல்லா நோயும் வரதான் செய்யும். எல்லாம் உங்களை மாரி அழகாக கருப்பு பொரிஞ்சிச்சு இல்லையா? பூண்டை நசுக்கிறேன் அது வரைக்கும். பூண்டு நசுக்கிறோம். ஒரு பாதி பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம், பாதி பூண்டு அப்படியே போட்டுக்கலாம். அது பூண்டு போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போவே கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. நம்ம இப்போ வதக்கலாம். புளி தண்ணி தான் வச்சுக்கலாம். வச்சுக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் புளி நிறைய எடுத்துட்டேன். 3 வகையான மீன் போட்டு குழம்பு வைக்கிறேங்க. என்னென்ன மீன்னா, வவ்வால் மீன், அதுக்கப்புறம் வந்து பாறை மீன் ஒரு 3 மீன், போடு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 தக்காளி அரிஞ்சு வச்சோம், பெரிய தக்காளி. வதக்கிக்கலாம். நம்ம இப்போ அதான் கூட நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு
மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், அதுவாக கூட. அது வரைக்கும் வதங்கிட்டோம் பண்ணணும். நல்லா வதங்கினோடனே நம்ம மிளகாத்தூள் புளி சேர்த்துக்கலாம். என்ன வதங்கினாங்க கொஞ்ச நேரம் வதங்கிட்டு. எங்கள் வீட்டில் நாய் ஒன்று வச்சுருக்காங்க, 2 நாய் வச்சுருக்கனால ரொம்ப ரொம்ப பண்ணுறானுங்க, ரொம்ப பண்ணுறானுங்க. ஒரு வேலையை செய்ய விட மாட்டானுங்க பாருங்க. இதில் பண்ணுறது அதை பண்ணுறது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. நான் எதனால் அடுப்பு தேர்ந்தெடுத்தேன்னா, எனக்கு வந்து வெரிகோஸ் பெயின் வந்துச்சுங்க. ரொம்ப நேரம் கேஸ் அந்த நின்று சமையல் பண்ணி வெரிகோஸ் பெயின் வந்து ஆப்ரேஷனே பண்ணிட்டாங்க எனக்கு. ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப நேரம் என்னால் வந்து கிச்சனில் நிற்க முடியல. அதனால தான் சரி ஓகே நம்ம சரி அடுப்புலனா கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் வேலையை. அதனால தாங்க அடுப்பு கொஞ்சம் சரி பிளான் பண்ணி சரி அடுப்பில் நம்ம வீட்டில் செய்கிற சமையலை நார்மலாக என்ன செய்யணுமோ அதை போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி போட்டுட்ருக்கேங்க. அதனால தாங்க நான் அடுப்பை வந்து சூஸ் பண்ணி இப்போ நான் வந்து மாடியில் வந்து உட்காந்துட்டு காற்று வர பயங்கரமாக அடிக்குதா, சரி மதியானம் சாப்பாடு வந்து அடுப்பில் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். சரி மீன் வாங்கிட்டு வந்தோம். மீன் வந்து 2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து இந்த தலை எல்லாத்தையும் போட்டு நான் வந்து சரி கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து மீன் குழம்பு வச்சா அவ்வளோ பிடிக்காதுங்க. அதனால் கொஞ்சமாக சிம்பிளாக மட்டும் கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு மீன் கீழே வறுத்துக்கலாம் கேஸில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனில் மசாலா போட்டு வந்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரே வறுக்க சொல்லியிருக்கா, அவர் வறுத்துட்ருக்காரு. அது இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டேங்க, கொஞ்சம் நல்லா வதங்குது. நம்ம இப்போ வந்து என்கிட்ட வந்து கருப்பு புளி தான் இருந்துச்சுங்க, கருப்பு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நம்ம அப்படியே ஊற்ற வேண்டியதாங்க. நீங்கள் எப்படிங்க வச்சுங்க குழம்பு மீன் குழம்பு? நான் சொல்கிறேன். கீழே மாடியில் வறுத்துட்ருக்காரு, நானும் மாடியில் மாடியில் வறுத்துட்ருக்காரு, நான் மாடியில் மீன் குழம்பு வச்சுட்ருக்கேங்க. 50 கிராம் ஆச்சி மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு அதை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் மீன் குழம்பு போட்டால். இப்போ கட் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னா இதில் கொஞ்சம் போட்டுக்குவேன், ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகாத அளவுக்கு இதில் கொஞ்சம் போட்டுக்குவேன். அப்புறம் வந்து இந்த புளித்தல்ல கொஞ்சமாக போட்டுக்கோங்க. புளித்தல்ல போட்டு நம்ம கரைச்சிக்கலாங்க. சரி சூடாகும். நிறைய பேர் ஒரு டிஃப்ரெண்ட்டில் வைக்கிறாங்க. எனக்கு வந்து எப்படின்னா குழம்பு மீன் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வச்சா சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் என் தங்கச்சிலாம் ரொம்ப தண்ணியாக வைப்பாங்க, கையில் ஊற்றிட்டு. நான் கொஞ்சம் மீடியமாக வைப்பாங்க. எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சம் தொலைய விட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் கட்டியாக இருக்குது குழம்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அண்ணன் கிட்டே தந்துடுற முன்னாடி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மூடி வச்சாச்சுங்க. இவ்வளோ தாங்க எனக்கு மீன் குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் சில பேர்லாம் நிறைய பேர் அரைச்சி ஊற்றி வைக்கிறாங்க, ஆனால் அது அவங்க டேஸ்ட் எப்படி தெரியல. ஆனால் என்னோட டேஸ்ட் இப்படி தாங்க, எனக்கு இதான் பிடிக்குங்க. அதே நான் மாதத்துக்கு வரும்போது தாங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவேன். சரி நமக்கே காணும். இப்போ தான் மீன் போட்டாச்சு. மீன் போட்டாச்சு, நம்ம கொதிக்குது.
கொதிச்சிட்டு இருக்கு. மீன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெந்தாலும் முடியாது. மீன் வெந்துடுச்சு. நம்ம குழம்பு இறக்க வேண்டியதான். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். நான் எதுவுமே கருவேப்பிலை அழைச்சி வச்சுருந்தேன். மேலே போட்டு கொதி பச்சனை நம்ம இறக்கணும். இறக்கிட்டு அடுத்தது சாதம் வச்சு இங்கே சாதம் வடித்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, பொட்டு டப்பா இங்கே ஊற்றாதானே. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம உலைக்கு தண்ணி ஊற்றுறோங்க. நல்லா போடு. வந்து தண்ணி காஞ்சிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நொய் சாதம் செய்வோம். நொய் கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நொய் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மூடி வைக்கலாம். இங்கே வெரிகோஸ் பெயின் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் கால் நீட்டி உட்காந்துருக்குங்க. ஆயா தான் கால் நீட்டமா நமக்கு வலி நமக்கு தாங்க தெரியும். அவங்களுக்கு என்னங்க தெரியும். மற்ற குறை சொல்லத்துக்குனே சாதம் வெந்துருச்சுங்க. கடிச்சிடலாம். சாஞ்சாலும் பார்த்துக்கோ. கொஞ்சம் சூடு கையில் படுத்துங்க. சில பேர் போட்டு குழம்பு ஊற்றிக்கிறேன். இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி இருக்கு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்கு. இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.